பிள்ளைய பற்றி நானே சொல்லக்கூடாது, மலைச்சு போயிட்டேன். இந்த படம் பற்றி தெரிஞ்சது ஜாக்கி சானால தான். கௌதம் No, he rejected all the girls. No கல்யாணம். ஏன்? எங்க வீட்டு மாப்பிள்ளை இல்ல, ஏமாத்தின மாப்பிள்ளை. சாந்தி முகத்தை தவிர எல்லாமே பண்றாரு. நீங்க கிஸ் பண்ண ஹீரோயின்ஸ்ல உங்க ஃபேவரட்? அதுதான் இருக்கணும். நீ என்ன சொன்னீங்கன்னு ஒன்றுமே புரியல, இருந்தாலும் ஓகே. நான் 81ல் ஜூலையில் ரிலீஸ் ஆச்சு அலைகள். அக்டோபரில் அப்பா இல்லை. Karthik sir, please come. Fanboy moment மிஸ் பண்ணியாச்சு. வந்ததில் உருப்படியாக நடந்த ஒரே காரியம் இதுதான் எனக்கு. தேங்க்யூ சார். இல்லை, ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஏன் நான் உடனே வரேன்னு சொன்னேன்னா இதுக்கு லேட்டாக வரேன்றாங்களோ அவங்க. சார் நீங்க மேடம் வந்தீங்க, பேசிக்கலாம். சார் கார்த்திக் சார் ப்ளீஸ், இட்ஸ் யோர்ஸ், ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ் வித் ஆல் தி எனர்ஜி. முதல்ல இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்று நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஆக்சுவலா கம்பேர் பண்றது யாருன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு. தனஞ்சயன் சாரா இல்லை நம்ம நண்பரா அப்படின்னு நான் ஆக்சுவலா அவர்கிட்ட சொன்னேன். இப்போ கூப்பிட்டு அநேகமாக நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். என்னடா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க். ஏன்னா சில விஷயங்கள் சுருக்கமாக சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக சொன்னால் அதோட அழகு போயிடும். ஏன்னா அப்படி ஒரு அழகான அனுபவம் இந்த படம். மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். மணிரத்னம் சார் உருவாக்கப்பட்ட அந்த மௌனராகம் படத்தில் சந்திரமௌலி அப்படின்னு அந்த பேரை சொல்லி கூப்பிட்ட படம். அதோட காரணம் எல்லாரும் சொன்னாங்க 70ல் இருந்து. நான் 81ல் தான் நடிக்கவே வந்தேன். ரொம்ப வயசான மாதிரி ஆகிடும். இல்லை 70ல் பிறந்தது அவங்க பார்த்துருப்பாங்க. அது என்னன்னா நிறைய விஷயம் சொல்லணும். நல்ல நல்ல விஷயங்கள் சொல்ற மாதிரியே நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்தது. அதுவும் நம்மளும் ஜாலியாக அதை எடுத்துட்டு கரெக்டா அது இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபன். என்னன்னா எல்லாரும் சொல்லும் போது நமக்கு என்ன தோணும்னா ஏன் சில சமயம் அப்படி சொல்றாங்கன்னு தோணும். நம்ம ஒரு 150 படம் பண்ணோம், கேமரா முன்னாடி நின்று தானே பண்ணுவோம் அப்படின்னு தோணும். எங்க இருப்பாருன்னு தேடுவாங்கன்னா ஒன்று கேமரா முன்னாடி இருப்பேன், இல்லைன்னா இப்போ கேமரா பின்னாடி இருப்பேன், விரைவி இருப்போம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் தட் ஸ்லேட். ஏன்னா மிந்தி 30-35 நாள் 40-45 நாள் படம் முடிச்சிடும். அகத்தியன் சார் பூஜை போட்டு 73வது நாள் கோகுலத்தில் ரிலீஸ். ஸோ இட்ஸ் லைக் சில நேரங்களில் சில மனிதர்கள் அது இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். பட் என்னன்னா ஐ வாண்டட் ஸ்ட்ரெஸ். இந்த படம் பொறுத்தவரை என்னோட கரியர் ஸ்பேன் 81ல் வந்தேன். திஸ் இஸ் ஈஸிலி one of the best ever movies I have done. எனக்கு நன்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஃபுல்லாக சொல்லணும் எல்லாருக்கும். முதல்ல எனக்கு இந்த படம் பற்றி தெரிஞ்சது ஜாக்கி சானால தான்.
இப்போ இருக்காது நம்மளோட. அப்போ இவ்வளோதான். அப்பவே இந்த கராட்டே எல்லாம் போட்டுட்டு ஜாக்கி சான் மாதிரியே இருக்காரு. கரெக்டாக சொன்னாங்க. என்னன்னா அவரு தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு குறை இருக்குல்ல, இந்த கதைக்கே வேண்டாம். ஓகே, ஏன்னா அவர் சொல்லவே மாட்டார். அப்புறம் ஐ மெட் தனஞ்சயன் சார் அண்ட் கோர்ஸ் திரு சார்ன்னு சொல்றதா, தம்பின்னு சொல்றதா, லைக் மை சன்னு சொல்றதா, என்ன சொல்றது, இட்ஸ் லைக் தட். இட் வாஸ் நம்ம படம் நான் சொல்லலை, நம்மளாம் சேர்ந்து பண்ண படம்னு சொல்லலை. உண்மையிலே இட்ஸ் a fantastic, emotional, happy experience in the film. And I worked with some brilliant technicians, Thiru sir, Kani co-director, Rajmohan sir, and the entire team. I mean, I can go on. The list is so long. But everybody has put in so much of effort இந்த படம் பொறுத்தவரை. சந்திரமௌலின்னு நீங்கள் சொல்லும்போது ஓகே, அந்த இனிஷியலாக அவங்களுக்கு அது இருக்கலாம். பட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் how much they have contributed, ஒவ்வொரு டெக்னீஷியனும் how much they have contributed. இப்போ ரிச்சர்ட் அவரோட டீம் யோசிச்சுக்காரங்க, இட்ஸ் லைக் amazing work they've done. Every technician has done a fantastic job. Every artist. இப்போ ரஜினா அவங்க சொல்லலாம், வரு, I mean, நான் உண்மையிலே I felt I was surrounded by amazing talent. பிள்ளைய பற்றி நானே சொல்லக்கூடாது, மலைச்சு போயிட்டேன் உண்மையிலே. he was like, I was stunned. பாதி நேரம் நான் இவங்க எல்லாரும் சேர்த்து தான் சொல்றேன், பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லி they do and they've done. இது நான் ஃபுல் மனசோடு நான் சொல்றேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அதுதான் இருக்கணும். நீ என்ன சொன்னீங்க ஒன்றுமே புரியல, இருந்தாலும் ஓகே. என்னன்னா ஒவ்வொருத்தரும் மாஸ்டர்ஃபுல் ஜாப். அண்ட் இந்த படத்தில் I been a part of it எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. That is a fact. That is the fact. இன்னைக்கு படத்தோட ஹீரோ கௌதம், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஹீரோயின்ஸ் பேர் வரணும், அதுக்கப்புறம் தான் கார்த்திக் பேர் வரணும்னு சொன்னேன். கேட்க மாட்டாங்க, அடம் படிக்கிறாங்க. ஏன்னா இல்லை நீங்கள் தான் சீனியர் போடணும். சீனியர் வயசான மாதிரி ஆகுது, அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. Anyway, jokes apart, I enjoyed working in this movie with absolutely talented people. நாங்கள் சதீஷ் உட்காந்து சிரிச்சுட்டே இருக்காரு. இட்ஸ் லைக் இவங்கெல்லாம் I was stunned. See, I hardly do 3 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் have come up, பட் அவங்களோட ஆக்சுவலாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது, நடிக்கும்போது I am seeing wonders. I am seeing huge talent. And artists are getting, technicians are getting. I mean, it's quite amazing. And I want to thank all of you for coming in today to bless us. நீங்க எல்லாரையும் உங்க மனசார வாழ்த்துனதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு மனசுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு பிரபோதையும் கொஞ்சமா சொல்றேன். தேங்க்யூ. புதுசாக சொல்ல போறதில்லை. இங்கே நிறைய பேர் நல்லது பேசினாங்க நம்மளை பற்றி, அண்ட் அது சந்தோஷமா இருக்கு. அது என்னன்னா, சூர்யா தம்பி பேசும்போது சொன்னாங்க, எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, சிவகுமார் அண்ணனை நான் சித்தப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவர் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை. அவங்க குடும்பத்தில் சூர்யா தம்பியோட நடிச்சாச்சு, அண்ணன் அவர் சித்தப்பாவோட நடிச்சிட்டேன், ஆரம்ப காலத்துலேயே நடிச்சிட்டேன், கார்த்திக் தம்பியோடையும் நடிச்சிட்டேன். இந்த படம் இன்னும் வரல, வரும். இந்த படத்தில்
அவரோட டாக்டரும் பாடியிருக்காங்க, நேற்று தான் தெரியும். I'm so happy about it and wish you all the best. God bless you, ma'am. You've done a marvelous job. Beautiful. மனசார சொல்றேன், மனசு. Please. So that's it. ரொம்ப எமோஷனலா ஏதாவது சொல்லறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பெட்டர் நினைக்கிறேன். Okay. You told me என்ன சொன்னீங்க, நான் பேச போறல, தேங்க்ஸ் தான் சொல்ல போறீங்க. I said இல்ல, I gave the kiss. ஆனா அந்த கிஸ் மிஸ்யூஸ் ஒரு மேல கிஸ் பண்ணுவாங்க. ஆமா, நல்ல நம்ம சின்ன வயசுல இருந்து ரஷ்யாவை கிஸ் பண்ணுவாங்க. சோ அதனால மேடைக்கு எல்லாம் கொஞ்சம் லேட்டா வரீங்க, நாங்க நல்லா சீக்கிரம் வந்துட்டேன். என்ன பண்றது? ஓகே, I'm doing wrong. இல்ல ஏன்னா திருப்பி சொல்றா, திருப்பி இனிமே சொல்லக்கூடாது. திருப்பி அந்த படங்கள் நடிச்சிருக்க முடியாது. அது பல காரணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் அமைக்கிறாங்க. So now that we come, just 5 questions, rapid fire. Okay, 5 நீங்க யோசிக்கிற டாப் ஆஃப் தி மைண்ட்ல சொல்லணும். உங்களுக்கு rapid fire 5 questionsனா ஒரு ப்ரோகிராம் டிவில வருது 5 அது இருக்குது. கண்டிப்பா எங்க வீட்டு மாப்பிள்ளை இல்ல, அதுல எல்லாம் கேள்வி கேட்கலாம். Okay, 5 questions. All the best. Okay, 5. God bless you, everyone. Soon, very soon, right? Okay. No, he rejected all the girls. Yeah. No kalyanam. Yeah. எங்க வீட்டு மாப்பிள்ளை இல்ல, ஏமாத்துன மாப்பிள்ளை அவரு. Sir, இது serious show இது சும்மா ஷோவா? உண்மையிலே பாக்குறீங்களா இல்லையா? Sir, everything was nijam. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். உண்மையிலே நிஜமான பொண்ணு பார்க்குற படம்னா இல்ல சிவவரமா? சாந்தி முகத்தை தவிர எல்லாமே பண்ணாங்க. இல்ல நான் பார்த்தேன், அதுக்குள்ள பெட்டர் எடுத்துட்டாங்க. நான் ப்ரோக்ராம் பார்த்தேன். இல்ல பட் ஆனா as நண்பனா சொல்றேன், மச்சான் நீ அதெல்லாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினா கண்டிப்பா அது டிஸ்கவுண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். Anyway, okay. இல்ல ஒரு பிரியாணி வேற மிஸ் ஆயிருக்கும். So 5 questions sir. Suppose இது மட்டும் நேத்து போய் லைப்ரரியில புக் வாங்கிட்டு வந்து 500 வருஷத்துக்கு புக் வச்சிருக்காங்க. அந்த தனியார்ல போய் புக் வாங்கிட்டு வந்து அதுல இருந்து எனக்கு கேள்வி கேட்க போறாரு. இல்ல சார், ஸ்கூல்லயே எனக்கு கேள்விக்கு பதில் வராது. இல்ல இது வந்து உங்க படம் உங்க பத்தி. ஓகே ஓகே ஓகே. ஆனா யோசிக்காம டக்குன்னு சொன்னோம், பதில் தரலாம். I go to the audience. சரியா? இல்ல யோசிக்காம தான் நான் பேசுறது. ஓகே. நீங்க நடிச்ச இரண்டாவது தமிழ் படம் இளஞ்சோடிகள். Oh my god, you are big man, right? உங்களோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நீங்க சொன்னது மணிரத்னம், ஃபாசில் and ஹரத். இந்த மூணு பேர்ல எவரு பிக் ஒன்? குருஜி நடிக்கிறவரா? இல்ல நீங்க சொல்லலாம். மணிரத்னம், ஃபாசில், குருஜி மணிரத்னம். பாரதில நடிக்க வந்துருவாரு. நான் யார் தெரியாது சொன்னா. சரி அதுக்கு தான் சொல்றேன். எல்லாருமே பியூட்டிஃபுல்லி டேலண்டட். சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ரேபிட் ஃபயர் தான் ரேபிடா ஆன்சர் சொல்லுறேன். எல்லாருக்கிட்டையுமே ஒரு இண்டிவிஜுவலா இருக்கு. அகத்திகள் கிட்ட அந்த படம் 7 years நான் பண்ணோம்னா I mean it was lifetime experience. Go with this. So Mani Ratnam படம் that is different. So it's like everybody has his own. Sir, your favorite question, sir. Yeah. நீங்க கிஸ் பண்ண ஹீரோயின்ஸ்ல உங்க ஃபேவரட்? நான் உங்க ஃபேவரட் கேக்குறேன். அவங்க உண்மையிலேயே என்னோட வெரி வெரி குட் ஃப்ரெண்ட், அது உலகத்துக்கே தெரியும். ஸோ பட் நான் அவங்க கிஸ் பண்ணது இல்லை, அதான் ப்ராப்ளம். கிஸ் பண்ண ஹீரோயின்ஸ்ல ஃபேவரட் டாப் ஆஃப் தி மைண்ட் டக்குன்னு சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் படத்துல பண்ணது ராதா பண்ணது. ஆமா ராதா. ஓகே. அது 1000 தாமரை மொட்டுகள் அவர் பாட்டு கையில ஒரு தாமரை கொடுத்து வயிற்றில் கிஸ் பண்ணிட்டு. இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் CSK சென்னை வர்சஸ் பெங்களூர். யார் ஜெயிப்பா? பெங்களூர். இல்ல இப்படியாவது தண்ணி கொடுப்பாங்கன்னு கேட்டேன். You have done lots of movies with some of very popular famous comedy actors. Okay, starting from comedy, Charlie, lots, Janagraj. You have to pick one, top of the mind.
நானா இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா நான் போயிடுவேன். லெஜெண்ட்னு போயிட்டா நான் நாகேஷ் சார்னு போயிடுவேன். நாகேஷ் கோகுலவாசல் கோகுலவாசல் ரெண்டாவது படத்துல இருந்து அவர் நடிச்சிருக்கேன். Okay, so last question. Let's go. Last question. Okay. Beatles road la irukka or college பேர் டக்குனு சொல்லு. நியூ காலேஜ். Oh, because it's a college. Okay, new college. காலேஜ்ல வரும்போது பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். நம்ம படிச்ச நியூ காலேஜ் பக்கத்துல தான் இருந்தோம். சத்யம் தியேட்டர். சத்யம் தியேட்டர்ல இந்த எல்லாம் படம் வந்ததுன்னா டிக்கெட் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா இல்லைன்னா கண்ணாடியில உடைச்சிருவோம். காலேஜ்ல பேசிட்டே வந்துட்டு இருந்தோம். ஆனா நான் உடைச்சதுல உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டிக்கெட் வாங்கி விட்டு போயிருவோம். அதான் இப்போ இதெல்லாம் செக்யூரிட்டியா பலமா வச்சிருக்காங்க. இல்ல அப்போ நியூ காலேஜ் வந்து அது வேற. நாங்களாம் படிச்சா எப்படி இருக்கும்? இப்போ நல்லா இருக்கு. Thank you so much. Anyway, thank you so much. Once again, it's missed out anybody. I'm very sorry. It was not intentional. நான் நிறைய பேசணும், எல்லாரும் பத்தி பேசணும். But once again, I want to thank the entire team for giving an amazing movie. நான் the release முன்னாடியே சொல்லிக்கிறேன். This movie you will love it. That is. And thanks so much for coming. Ladies and gentlemen, okay, give a big hand to Mr. Chandramouli, aka Karthik. Jagat, நீங்க இருங்க. I request PM Therapan sir, cinematographer P. Kannan sir, and escape artist P. Madan sir. Please come to the stage. Madan sir, இருக்கீங்களா? Sir, please come to the stage. Sir, please come. எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஏஎம் சரவணன் சார் எழுதிய இப்போ சமீபத்தில் வெளிவந்த சினிமா நாம் அப்படின்ற அவருடைய 75 வருஷம், அதாவது 176 சினிமா பற்றி எழுதின புத்தகம் எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு. அதை தான் கொடுத்துட்டு வந்துருக்காரு. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்க்கை வந்து அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் என்னோட காலை வணக்கம். ஒரு 10, 20, 25 வருஷம் அவரோட நண்பர் தனஞ்சயன் சாருக்காக தான் வந்தேன். அவரோட நல்ல மனசுக்கும் அவரோட வயசும் அவங்க ஃபேமிலிக்கும் மிச்சம் இந்த திருவந்தோட எல்லா படமுமே அருமையான ஒரு டைரக்டர். படங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா அருமையாக டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பார். அதாவது டெக்னிக்ஸ் எல்லாருமே நல்ல தரமான டெக்னிக்ஸ் போட்டிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி படமாகும்னு இரண்டு வெற்றி நிறைவேற்று. நன்றி, வணக்கம். Hello, Karthik. I wish the entire group all the success. We do, sir. Thank you, P. Kannan sir. நீங்க தான் ஃபர்ஸ்ட் கார்த்திக் சாருடைய அறிமுக சினிமாட்டோகிராஃபர். அடுத்து எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்த 3 ஹீரோக்கள் இங்கே மேலே கூப்பிடலாமா? முதல்ல விஜய் ஆண்டனி சார். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அப்புறம் நம்ம வீட்டு மாப்பிள்ளை யாரே சார், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். And Shantanu. Dear Shantanu, please come to the stage. உங்களுடைய வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க, பதிவு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு இண்டஸ்ட்ரியில் வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். அதில் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட் வந்து நந்தேன் சார். வெரி ப்ராப்டான ரொம்ப நல்ல மனிதர். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் ஒரு படம் வெற்றி படமாக இருக்கிறதுக்குரிய அத்தனை சிம்டம்ஸ் இதில் இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்னோட படத்தோட கேமராமேன் தான் ரிச்சர்ட் நிறைய சொல்லுவார் அந்த படத்தை பற்றி. ரொம்ப ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் திரு டேரக்டரோட பெரிய ஃபேன். நான் செலக்ட் பண்ணுறேன் படம் பார்த்துட்டு. ஸோ இந்த படம் ரெஜினா, கௌதம், எல்லாத்துக்கும் வேறு நவரசன் சார் வந்து. ஸோ இவங்க எல்லாருக்காகவும் வந்து இந்த படம் இப்போ பெருசாக கண்டிப்பாக ஓடும். நானும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே. இந்த விழா நாயகன் சிஎஸ் சாம், மியூசிக் டைரக்டர், அவருக்கும் பெரிய வார்த்தைகள் தெரிவிச்சேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி, இந்த டீம் பற்றி எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. முக்கியமாக ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நிறைய டைம் ஆகும். ஸோ ஐ ஜஸ்ட் கட் ஷார்ட். ஃபர்ஸ்ட் கார்த்திக் சார், வெரி பிக் ஹலோ டு யூ சார், பெரிய ஃபேன் சார். நீங்கள் பேசும்போது நான் சந்திரமொழி அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஐ வுட் எனி டைம் லவ் டு ஹியர் யூ சே தட் அகைன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மகேந்திரன் சார், உங்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம். இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே புரட்சி தளபதி விஷால் அவர்களுக்கும், எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஆரியா,
முக்கியமாக இந்த ஃபங்க்ஷன் நான் வந்தது காரணம் டைரக்டர் திருவும் அவரோட ஒய்ஃபும் நானும் என்னோட ஒய்ஃப் எல்லாரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமாம் நாங்கள் ஃபேமிலி மேன் தான். பட் இந்த கதை எனக்கு முன்னாடியே தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கதை. திரு அவரோட முன்னாடி படங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் டைரக்டர். எங்கேயுமே வந்து வெறும் கமர்ஷியலாக வெறும் மசாலாவாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காம ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர். So I'm very sure Gautam, you are very lucky to be part of this project because he's a very very good director. கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து பெஸ்ட் கொண்டு வந்திருப்பாரு. I'd like to wish you all the very best Thiru and Karthik, Gautam Karthik. பொதுவாக வந்து ஸ்டாரோட சன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க ஒரு வெற்றி கிடைச்சிடும், ரொம்ப ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களோட பயணம் வந்து அவ்வளோ பட் உங்களோட பயணம் வந்து ஒரு ஈஸியான பயணமாக இருந்ததில்லை. யூ ஹவ் ஆல்சோ பீன் த்ரூ ஹர்டல்ஸ். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த பொசிஷன் வந்திருக்கீங்க. ஸோ ஸ்டார்ஸ் ஆனால் இருந்து இந்த பொசிஷன் நீங்கள் வந்ததுக்கு ஐ திங்க் யூ வெரி பிக் எக்ஸாம்பிள். really really very happy for you. I'd like to wish you all the very best. தனஞ்சயன் சார் எல்லாருக்குமே இந்த படத்தில் டீம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். Thank you. Thank you so much, sir. Thank you so much. Nitha, you rocked, and I wish you all the best and congratulations for Thank you the so much. I'm very sorry to cut you short. ஒரே ஒரு விஷயம் இன்னும் ஷார்ட்டாக இதை நம்ம தம்பி பேசினார், இல்லை அண்ணன் பேசினார். ஒரு ஃபேக்ட் நான் சொல்லணும்னு இருந்தால் அதை எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் 81 ஜூலையில் ரிலீஸ் ஆச்சு அலைகள். அக்டோபரில் அப்பா இல்லை, அப்பா கூட ஒர்க் பண்ணல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. கௌதம் இப்போ சொல்லும்போது நான் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும், அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த ஃபீலிங் எனக்கு கிடைச்சது. Thank you so much. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.